அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பள்ளியில் சத்துணவு சாப்பிட்ற மாணவர்களுடைய விவரங்களை எமிஸில் பதிவு செய்யணும். ஸோ நம்ம TNSED ஆப்பில் போய்ட்டு டீச்சர்ஸோடைய இண்டிவிஜுவல் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணோம்னா நிறைய ஐக்கான் காமிக்கும். அதில் ஸ்கீம்ஸ்ன்ற ஐக்கானை டச் பண்ணணும். அந்த ஸ்கீம்ஸ்ன்ற ஐக்கானில் அந்தந்த வகுப்பு ஆசிரியருடைய கிளாஸு செக்ஷன் காமிக்கும். அதை டச் பண்ணோம்னா அதில் புக்ஸு நோட் புக்ஸ் எல்லாம் இருக்கும். அதில் நூன் மீல்ஸ்ன்றதை டச் பண்ணணும். இப்போ நூன் மீல்ஸ் டச் பண்ணதும் ஸ்டூடெண்ட்ஸ் நேம் காமிக்கும். ஸ்டேட்டஸில் எஸ் இருக்கா ஒய் இருக்கா பார்த்துங்க, எஸ்ன்னு இருக்கான்னு. ஸோ எஸ்ன்னு இருக்குது. அதுக்கடுத்து இன்னொரு ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கன்சென்ட் ஃபார்ம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இருக்க அந்த கர்சரை எப்படி நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற அந்த 4 ஆப்ஷன்ஸும் உங்கள் விசிபிள் ஆகும். ஸோ இந்த ஆப்ஷனில் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு எது அடாப்ட் ஆகுதோ அதை நம்ம டச் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, இன்று இப்பள்ளியில் புதிதாக சேர்க்கை செய்யப்பட்டுள்ள எனது குழந்தை சத்துணவு திட்டத்தின் கீழ் பயன்பெற விருப்பம் தெரிவிக்கிறேன். அதாவது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் போன வருஷம் நம்ம ஸ்கூலில் படிக்கலை, இப்போ தான் நியூவாக ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு சத்துணவுக்கு நான் சம்மதிக்கிறேன் அப்படின்றது. அது மாதிரி நியூ ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் இதை டச் பண்ணுங்கள். அதுக்கடுத்து ஆல்ரெடி நம்மக்கிட்ட அந்த ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு இந்த வருஷமும் தொடரணும் அப்படின்னா அந்த செகண்டாக இருக்க ஆப்ஷன், சரிங்களா? அதுக்கடுத்து 3வது ஆப்ஷன் பார்த்திங்கன்னா, இப்பள்ளியில் பயின்று வரும் என்னுடைய குழந்தை கடந்த ஆண்டு சத்துணவு திட்டத்தின் கீழ் பதிவு செய்யவில்லை. ஒரு சில பள்ளிகளில் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 50 மாணவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த 50 மாணவர்களில் 40 மாணவர்கள் 45 மாணவர்களுக்கு மட்டும் சத்துணவு சேங்ஷன் ஆகிருக்கும். ஒரு 5 மாணவர்களுக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா இந்த ஆப்ஷன் இல்லை, ஆனால் இந்த வருஷம் நாங்கள் பயன்பெற விரும்புகிறோம் அப்படின்ற அந்த 3rd ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கணும். 4th பார்த்திங்கன்னா, என்னுடைய குழந்தை பள்ளியில் சத்துணவு திட்டத்தின் கீழ் பயன்பெற எங்களது சொந்த காரணங்களால் விருப்பம் இல்லை, எனினும் விலையில்லா சீருடை பெறும் பயனாளியாக இருப்பதற்கு விருப்பம் தெரிவிக்கிறேன். இதில் 4 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அடாப்டாக இருக்குமோ அதை நம்ம மறக்காமல் டச் பண்ணணும். இதில் நாம் சத்துணவு சார்ந்த விவரத்தை கரெக்டாக பதிவு செஞ்சால் தான் நம்ம பள்ளியில் பயில்கிற அனைத்து மாணவர்களுக்கும் சத்துணவு அலாட் ஆகும். 2வது விஷயம், சத்துணவில் பயன்பெற மாணவர்களுக்கு மட்டும்தான் விலையில்லா புத்தகம் சீருடை எல்லாமே வழங்குவாங்க. ஸோ அதனால் இதை கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக எது அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அடாப்ட் ஆகுன்றதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்கணும். கொடுத்துட்டு இங்கே சூஸ் ஃபைல் இருக்குது இல்லைங்களா, இந்த ஃபைலில் போய்ட்டு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோடைய பேரண்ட்டுக்கிட்டையும் நம்ம ஸோ இதுதான் அந்த சத்துணவுக்கான அந்த கன்சென்ட் ஃபார்மு. ஸோ இந்த ஃபார்மை நம்ம பிரிண்ட் எடுத்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்கோடைய டீட்டெயில்ஸும் ஸ்கூல் நேமு, மாணவர் பெயர், வகுப்பு, அவங்களுடைய எமிஸ் நம்பர், பெற்றோர் பேர் எல்லாத்தையும் எழுதி இந்த 4 ஆப்ஷன் இந்த ஃபார்மில் இருக்கும். இதில் எந்த ஆப்ஷன் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அடாப்டாக இருக்குமோ அந்த ஆப்ஷனை டிக் பண்ணிவிட்டு டேட் போட்டு ப்ளேஸ் போட்டு பேரண்ட்ஸ்கிட்ட சைன் வாங்கிக்கணும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும். ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா புக்ஸு அதுக்கடுத்து நோட்டு இதுக்கெலாம் பார்த்திங்கன்னா புகைப்படம் கம்பல்சரி கிடையாது. ஆனால் சத்துணவுக்கு மட்டும் கண்டிப்பாக இந்த கன்சென்ட் ஃபார்மை நம்ம இண்டிவிஜுவல் பேரண்ட்டுக்கிட்ட ஒவ்வொரு பேரண்ட்டையும் சைன் வாங்கி அதை நம்ம ஃபோட்டோ பிடிச்சி இந்த ஃபைலில் சேவ் பண்ணி சூஸ் ஃபைலில் போய்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா செலக்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சூஸ் ஃபைலில் போய்ட்டு அந்த கன்சென்ட் ஃபார்மை அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணிவிட்டு வேணும் உங்களுக்கு ஃபார்ம்ஸ் தேவை அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே அந்த பிடிஎஃப் அந்த கன்சென்ட் ஃபார்ம் பிடிஎஃபோடைய லிங்க் இருக்கும். நீங்கள் லிங்க்கை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃபாக உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அதை நீங்கள் பிரிண்ட் எடுத்து இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸோடைய பேரண்ட்டையும் சைன் வாங்கி இதில் அந்தந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நேராக அப்டேட் பண்ணணும். தேங்க்யூ.